காருக்கு ஒரு பேர் அவ்வளோதானே. ஆனா டொயோட்டா யாரிஸ் விஷயத்துல அப்படி இல்ல. இது வெறும் ஒரு பேர் மட்டும் இல்ல, அதுக்கு பின்னால ஒரு பெரிய சிக்கலான கதை இருக்கு. வாங்க, அத பத்தி தான் இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். சும்மா பார்த்தா டொயோட்டா யாரிஸ் ஒரு சாதாரண சின்ன கார் மாதிரி தான் தெரியும். ஆனா கொஞ்சம் உத்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு பெரிய புதிரே ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஒரே காருக்கு இத்தனை பேரா? இது எப்படிங்க முடியும்? வாங்க, இந்த ஆச்சரியமான கொஞ்சம் குழப்பமான வரலாற்றை பத்தி விரிவா பாப்போம். முதல்ல இந்த சின்ன கார் உலக அளவுல எவ்ளோ பெரிய விஷயம்னு புரிஞ்சுக்கணும். யோசிச்சு பாருங்க, மார்ச் 2020 வரைக்கும் உலகம் முழுக்க 8.71 மில்லியன் யாரிஸ் கார்கள் வித்திருக்காங்க. இதுவே அதோட உலகளாவிய வெற்றிக்கு ஒரு பெரிய சாட்சி. இந்த புதிரை அவிழ்க்கணும்னா நாம நேரா 1999க்கு போகணும். அதாவது யாரிஸ் முதல்ல அறிமுகமான வருஷத்துக்கு. நாம இன்னைக்கு யாரிஸ்னு சொல்றோமே, அந்த கார் அதோட சொந்த ஊரான ஜப்பான்ல டொயோட்டா விட்ஸ்ங்கிற பேர்ல ஒரு ஹேட்ச்பேக்கா தான் தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சது. அதே டைம்ல ஒரு செடான் மாடலும் இருந்துச்சு. ஆனா அதுக்கு பேரு பிளாட்ஸ். பாருங்க, ஆரம்பத்திலே 2 பேர். சோ ஆரம்பத்துல இருந்தே யாரிஸ் என்ற பேர் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும்போது பயன்படுத்தப்பட்ட பல பேர்ல ஒண்ணுதாங்க. இதுதான் குழப்பத்தோட முதல் புள்ளி. சரி, இப்ப 2வது 3வது ஜெனரேஷனுக்கு வருவோம். இந்த அடையாள சிக்கல் எப்படி இன்னும் பெருசாச்சுன்னு பார்க்கலாம். இந்த டைம்லைன்ல பாருங்க, முதல் 2 தலைமுறை வரைக்கும் ஓரளவுக்கு எல்லாம் சரியாதான் போச்சு. ஆனா 2011க்கு பிறகு 3வது தலைமுறையில தான் பெரிய குழப்பமே ஆரம்பிச்சது. யாரிஸ்னு ஒரே பேரு, ஆனா அதுக்கு கீழே 2 முற்றிலும் வேற வேற பிளாட்ஃபார்ம்ல கார்கள் தயாராயிடுச்சு. இப்ப இந்த ஸ்லைட்ல இருக்கிறது தான் ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம். இங்க இருக்கிற 2மே அடிப்படையில வேற வேற கார்கள். ஆனா 2மே 3வது ஜெனரேஷன் யாரிஸ்ங்கிற பேர்ல தான் விற்கப்பட்டிருக்கு. இப்ப நாம யாரிஸ் கதையோட ரொம்பவே குழப்பமான ஒரு கட்டத்துக்கு வர்றோம். வட அமெரிக்கால நடந்த அந்த பெரிய ட்விஸ்ட். இந்த பிசினஸ் முடிவு உண்மையிலே ரொம்ப புத்திசாலித்தனமானது. டொயோட்டாவோட ஒரு பிரச்சனை தீர்ந்தது, ஆனா கஸ்டமர்ஸ்க்கு ஒரு பெரிய அடையாள குழப்பத்தை உருவாக்கிடுச்சு. அப்போ இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துல வட அமெரிக்கால விற்கப்பட்ட யாரிஸ் முழுசா மஸ்டாவால தயாரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு கார். டொயோட்டா பேர்ல வந்த ஒரு மஸ்டா. யாரிஸ்ங்கிற பேரு அதோட உச்சகட்ட குழப்பத்துல இருந்த அதே சமயத்துல டொயோட்டா தன்னோட அடுத்த அத்தியாயத்தை அறிவிச்சது. ஒரு சம கம்பேக்குன்னு சொல்லலாம். 2020ல வந்த இந்த புது மாடல் ஜப்பானுக்கும் ஐரோப்பாவுக்கும் யாரிஸ ஒரே பிளாட்ஃபார்ம்ல ஒன்னு சேர்த்துச்சு. ஆனா ஒரு ட்விஸ்ட், இந்த கார் வட அமெரிக்காவுக்கு வரவே இல்ல. இந்த புது பிளாட்ஃபார்ம் டொயோட்டாவுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கொடுத்துச்சு. அதாவது ரேஸ்க்காகவே ஒரு ஸ்பெஷல் காரை உருவாக்குறது. அதுதான் ஹோமோலோகேஷன் ஸ்பெஷல். ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். ஒரு சாதாரண நம்ம வீட்டை யாரிஸ் ரோட்ல ஓட்டக்கூடிய ஒரு ஒரிஜினல் ராலி காரா மாறிடுச்சு. இதுதான் யாரிஸ்ங்கிற பேரோட அல்டிமேட் பரிணாம வளர்ச்சி. ஒரு சாதாரண எக்கானமி கார்ல இருந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் லெஜெண்டா உருமாறின கதை இது. சரி, இவ்ளோ ட்விஸ்டுக்கு அப்புறம் இன்னைக்கு யாரிஸ் குடும்பம் எப்படி இருக்கு? இன்னைக்கு இது ஒரு பெரிய குடும்பம். இதுல ஒரு கிராஸ் ஓவர் இருக்கு, ஒரு புது செடான் இருக்கு. கடைசியா ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, யாரிஸ் ஹேட்ச்பேக்கையே மஸ்டா 2 ஹைபிரிட்னு பேர் மாத்தி ஐரோப்பால விக்கிறாங்க. கதை ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்பி வந்துருச்சு பாருங்க. நம்ம பயணத்துல யாரிஸோட 4 முக்கியமான முகங்களை பார்த்தோம். ஜப்பான்ல ஆரம்பிச்ச தி ஒரிஜினல், ஆசியாவில வளர்ந்த ஆசிய இரட்ட, அமெரிக்காவில ஆள்மாறாட்டம் செஞ்ச தி இம்பாஸ்டர், கடைசியா உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச தி சாம்பியன். இதுதான் யாரிஸோட 4 அவதாரங்கள். ஒரு சாதாரண காருக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய சிக்கலான, ஆனா அதே சமயம் ரொம்ப சுவாரஸ்யமான கதை இருக்குன்னு இது காட்டுது இல்லையா?